ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களுமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லா சப்ஸ்கிரைபருமே பாத்தீங்கன்னா, அக்கா தொடர்ந்து வீடியோ போடுங்க அக்கா, என்னக்கா ஒரு நாள் போட்டுட்டு ரெண்டாவது நாள் போட மாட்டேங்கிறீங்க, ஏன்க்கா இப்படி பண்றீங்க, ப்ளீஸ்க்கா போடுங்கக்கான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தீபாவின் மாடி வீட்டு சேனல்ல வீடியோ இனிமேலும் ரெகுலராகவே வந்துருங்க. இந்த டைம் நான் வீடியோ போடலாம்னு நினைச்சேன், ஆனா ஒரு வாரமா என்னோட ஹஸ்பண்ட் ஒரு லீவ்ல இருந்தனால என்னால சுத்தமா வீடியோவே போட முடியல. ஓகேங்களா? அதனால இனிமேலும் ரெகுலரா கண்டிப்பா வீடியோ வந்துடும். நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாருமே நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். நானுமே முருகத்தை சொல்லிட்டே இருந்தேன், என்ன முருகா என்னால வீடியோ போடலாம்னா அதுக்கான டைமும் கிடைக்க மாட்டேங்குது, வீடியோவும் என்னால போடவே முடியல. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு 365 நாள் நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாமி கிட்டதான் இன்னைக்கு காலையில தான் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு நைட்ல இருந்து எப்படியாவது முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து 365 நாளுமே தொடர்ந்து நம்ம வீடியோ போடணும். நம்மளுமே வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கஷ்டப்பட்டாதானே அதுக்கான பலனை வந்து அடைய முடியும். கஷ்டமே பண்ணாம எப்படி நம்மளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் சொல்லுங்க? அதனால கண்டிப்பா இன்னையில இருந்து நைட்ல இருந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? நைட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா 4 மணிக்கே எந்திரிச்சானா என்னால வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு அப்லோடு பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப வந்து நான் கத்தி வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் கத்தியில கட் பண்ணி எனக்கு பழக்கமே இல்லை, அருகாமனையில தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அருகாமனையில தான் எவ்வளவு காய் வேண்டுமானாலும் நான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாருமே கத்தியில கட் பண்றத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாவே வந்துச்சு. சரின்னு சொல்லி நானும் ஒரு ஆர்வ கோளாறுல அந்த கத்தியை வந்து ஆர்டர் பண்ணிட்டு, மொத்தம் பாத்தீங்கன்னா 3 கத்தி இருக்கு. சின்ன சைஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் சைஸ், பெரிய சைஸ் இருக்கு. கத்தி பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாவே இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நார்மல் சைஸ்ல இருக்கு. இந்த மாதிரி பேப்பர் கவர் வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது பாருங்க, நல்லா பெரிய சைஸா இருக்கு. வச்சோடனே நல்லா பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாவே இருந்தது. இதுல வந்து கட் பண்ணி நல்லா வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வீடியோல வந்து இந்த கத்தியில எப்படி கட் பண்ணணுங்கிறதே நான் காமிக்க முடியும். இந்த கத்தி பாத்தீங்கன்னா 243 ரூபாய் போட்டிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.